அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ராஜபாளையம் தொகுதிக்கு அதிமுக கூட்டணியில் முட்டி மோதும் அரசியல் பிரபலங்களை பற்றியும், தொகுதியை கைப்பற்றி போட்டியிட யாருக்கு வாய்ப்பு உள்ளது என்பதையும் பார்க்கலாம். அதற்கு முன்பு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும். ராஜபாளையம் தொகுதி விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்டது. அதிமுக தரப்பில் இந்த மாவட்டத்தை முன்னாள் அமைச்சர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அதிகாரமிக்க அரசியல்வாதியாக இருக்கிறார். தான் விருதுநகர் அதிமுக என்றும், என்னை மீறி இங்கு எவனும் அரசியல் செய்ய முடியாது என்று ஒரு குறுநில மன்னர் போல இருப்பவர். இவர் பேசினாலே அதில் கண்டிப்பாக ஒரு சர்ச்சை இருக்கும். அதனால் பல பிரச்சனைகளையும் சந்தித்தவர். இவர் கண்ட்ரோலில் இருக்கும் தொகுதி ராஜபாளையம். சென்ற முறை இங்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதற்கு முன்பு சிவகாசி தான் இவர் போட்டியிட்ட தொகுதி. அங்கு இருமுறை வெற்றி பெற்று அமைச்சராக இருந்துள்ளார். சென்ற முறை ராஜபாளையம் தொகுதியில் கௌதமி அவர்கள்தான் பிஜேபி சார்பாக போட்டியிட வேண்டியது. ஆனால் கடைசி நேரத்தில் ராஜேந்திர பாலாஜியின் தலையீட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியை பிஜேபி கட்சிக்கு ஒதுக்கவில்லை. கௌதமி அவர்கள் அப்போது அந்த தொகுதியின் பொறுப்பாளராக இருந்து 1 வருடமாக வேலை செய்து மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்தார். இவரின் வருகை நமது அரசியலை பாதிக்குமோ என பயந்த கே.டி. ராஜேந்திர பாலாஜி போட்டியிட முடியாதவாறு அரசியல் செய்தார். தொகுதியை நமக்கு பெற்றுத் தருவதாக சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் என்று பிஜேபியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். எடப்பாடியின் குட்புக்கில் இருக்கும் கௌதமி அவர்கள் இம்முறை இந்த தொகுதியை கைப்பற்றி போட்டியிட வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளார். இந்த தொகுதிக்கு விருப்பம மனுவையும் அளித்துள்ளார். நான் இங்கு போட்டியிட்டால் 100% வெற்றி பெறுவேன் என்றும் பேட்டி கொடுத்தார். இவ்வளவு ஆர்வமாக இங்கு போட்டியிட காரணமே, இங்கு தெலுங்குராஜு மக்கள் அதிகம். இவரும் அதே தெலுங்கு சமூகம். அதன் காரணமாகவே இங்கு போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என காய் நகர்த்துகிறார். என்னதான் எடப்பாடியின் குட்புக்கில் இருந்தாலும் கே.டி. ராஜேந்திர பாலாஜியை தாண்டி இந்த தொகுதியில் கௌதமி அவர்களால் அரசியல் செய்ய முடியவில்லை. விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கும் எந்த ஒரு அரசியல் நிகழ்வுக்கும் கௌதமிக்கு அழைப்பு இல்லை. தமிழ்நாடு முழுக்க அதிமுக நிகழ்ச்சிகளில் கலந்து கட்சி பணியாற்றும் இவர் ராஜபாளையம் தொகுதியில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் எடப்பாடியின் மூலம் இம்முறை தொகுதியை கைப்பற்றுவேன் என்று இருக்கிறார். அடுத்ததாக கே.டி.ஆர். அவர்கள் இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடலாமா அல்லது சிவகாசி தொகுதிக்கே போயிடலாமா என ஆதரவாளர்களிடம் ஆலோசனை செய்து வருகிறார். அப்படி தொகுதி மாறினால் கூட ராஜபாளையம் தொகுதியில் தன் ஆதரவாளர் ஒருத்தரை போட்டியிட வைத்து கௌதமி அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்க யோசித்து வருகிறார். இல்லையென்றால் கூட்டணிக்கு இந்த தொகுதியை தட்டிவிடலாம் எனவும் யோசிக்கிறார். கௌதமி மட்டும் இல்லை, அதிமுக முன்னாள் அமைச்சர் மா.பா. பாண்டியராஜன் அவர்கள் விருதுநகரில் போட்டியிடலாம் என அங்கே கட்சி நிகழ்ச்சியில் வலம் வர கே.டி.ஆர். அவர்கள் ஒருமையில் பேசி துரத்தி விட்டுவிட்டார். இப்படி அதிமுகவில் தன்னை தாண்டி இந்த மாவட்டத்தில் யாரும் வெளியே தெரியக்கூடாது என தனி ஆவர்த்தனம் செய்யும் ராஜேந்திர பாலாஜியிடம் இருக்கும் ராஜபாளையம் தொகுதியை கைப்பற்றி வெற்றி பெற்று அதிமுக அரசு அமைந்தால் அமைச்சராகிவிடலாம் என்பது கௌதமி அவர்களின் கனவு. ஆனால் ராஜேந்திர பாலாஜியோ தன்னை தாண்டி எப்படி இந்தம்மா இந்த தொகுதியை கைப்பற்றி வெற்றி பெறும் என நான் பார்க்கிறேன் என கோபமாக பேசி வருகிறார். இப்படி உட்கட்சியிலே தொகுதிக்கு சண்டையிட்டு வருகிறார்கள். இப்படி ராஜபாளையம் தொகுதிக்கு பனிப்போர் நடைபெறும் நிலையில் கூட்டணி கட்சியின் சார்பாக இன்னும் 2 பேரும் களத்தில் இறங்கியுள்ளனர். முதலாவதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் கே. கோபால்சாமி. இவர் முன்னாள் அதிமுக எம்.எல்.ஏ. 2011ஆம் ஆண்டு ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதற்கு பின்பு தொடர்ச்சியாக வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுகவிலிருந்து விலகி அண்ணாமலை முன்னிலையில் பிஜேபியில் இணைந்தார். இம்முறை பிஜேபி இந்த தொகுதியை பெறும், நாம் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என தொகுதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மற்றொருவர் பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா அவர்கள். இவர் திண்டுக்கல் மாவட்டம். இங்கு டிஎம்கே வலிமையாக உள்ளதால் அருகேயுள்ள ராஜபாளையம் தொகுதியை குறிவைக்கிறார். சமீபத்தில் கூட ராஜேந்திர பாலாஜியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். ராஜேந்திர பாலாஜி தொகுதி மாறி போட்டியிடும் பட்சத்தில் இந்த தொகுதியை நீங்கள் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இவரும் தொகுதி மாறினால் கூட்டணிக்கு கொடுத்துவிடலாம், இல்லையென்றால் கௌதமி உள்ளே வந்து விடுவார் என்ற எண்ணத்தில் உள்ளாராம். இப்படி என்டிஏவில் 4 பேர் தொகுதியை கைப்பற்ற வலம் வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முடிவே இந்த தொகுதியில் யார் போட்டியிடக்கூடும் என்பதை தீர்மானிக்கும் என்கின்றனர் இரத்தத்தின் இரத்தங்கள்.
இன்னும் சில வாரங்களில் இதற்கான விடை கிடைக்கும். தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதைத் தாண்டி யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொகுதி மக்களிடையே. இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.